பொங்கல் பரிசு நிவாரண பணப்பலன்களை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தலாம். இது சம்பந்தமான ஒரு தகவலைதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கூட்டுறவு சங்கங்களில் வட்டி வருவாய் 40,000 ரூபாய்க்கு அதிகமானால் வருமான வரிச் சட்டத்தின் 194(a) மற்றும் 194(n) ஆகிய பிரிவுகளின் கீழ் வருமான வரி பிடித்தம் செய்ய வேண்டுமென்று தமிழ்நாடு அரசு தலைமை கூட்டுறவு வங்கி மூலம் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு சுற்றறிக்கை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை ரத்து செய்யக் கோரி ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சிறகிரி முருகன் தொடக்க நெசவாளர் கூட்டுறவு சங்கம் உள்ளிட்ட 5 சங்கங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்திருந்தன. இந்த வழக்குகளை நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி விசாரித்தார். அப்போது மனுதாரர் சங்கங்கள் தரப்பில் அரசின் பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரணம் உள்ளிட்ட பலன்களை உறுப்பினர்களுக்கு வழங்கும் பணியை சங்கங்கள் மேற்கொள்கின்றன என்றும், அதனால் உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்காக எடுக்கப்படும் தொகைக்கு வருமான வரி செலுத்த முடியாது என்றும், வருமான வரி விலக்கு வழங்கப்பட்டது என்றும் வாதிடப்பட்டது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த வருமான வரித்துறை தரப்பு, மனுதாரர் சங்கங்களுக்கு எந்த விலக்கும் வழங்கப்படவில்லை, தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்குத்தான் வரி விலக்கு பொருந்தும் என்று வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, முதலீடுகளை பெற்று வட்டி வழங்கக்கூடிய மனுதாரர் சங்கங்கள் ரிசர்வ் வங்கி விதிகளின்படி வங்கி நடவடிக்கைதான் என்பதால் வரிப்பிடித்தம் செய்யலாம். தற்போதைய நிலையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்து அதில் அதிகமாக பிடித்தம் செய்திருந்தால் திரும்ப வழங்கக் கோரலாம். இந்த வழக்கு முன்கூட்டியே தொடரப்பட்ட வழக்குகள் என்பதால் வழக்குகள் முடித்து வைக்கப்படுகிறது. மேலும் வருமான வரிச் சட்டம் 194(n) பிரிவு ரொக்கமில்லா பணப் பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கும் வகையிலும் சட்டவிரோத பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் கொண்டு வரப்பட்டுள்ளது. ரொக்கமில்லா பண்பரிவர்த்தனையில் பணம் பாதுகாப்பாக இருப்பதுடன் தொலைந்து போகவோ திருடப்படவோ வாய்ப்பு இல்லை. ரொக்கமாக கையாண்ட பல சங்கங்கள் அரசு அதிகாரிகளுடன் கைகோர்த்து போலி கணக்குகளை உருவாக்கி பணம் வழங்கி மோசடியில் ஈடுபட்ட வழக்குகளையும் நீதிமன்றம் சந்தித்துள்ளது. வங்கிக் கணக்கைத் தொடங்குவது மிகவும் எளிதான செயலாக இருப்பதால் பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரணம், கொரோனா நிவாரணம் போன்ற நிவாரணங்களை வங்கிக் கணக்கில் செலுத்தும் போது பயனாளிகள் தாங்கள் சார்ந்துள்ள சங்கங்களை அணுக வேண்டிய அவசியமில்லை. நேரம் மிச்சமாவதுடன் சங்கத்தின் பணிச்சுமையும் குறையும். பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரணம் போன்ற பலன்கள் சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளில் வழங்கப்படுவதன் மூலம் முறைகேடுகள் தடுக்கப்படும். அரசால் ரொக்கமாக வழங்கப்படும் போது தவறாக கையாளப்பட வழிவகுப்பதுடன் ஊழலுக்கும் வழிவகுக்கும். ஊழலையும் பணத்தை தவறாக கையாள்வதையும் முற்றிலுமாக ஒழிக்க வழி உள்ளபோது அவற்றை அரசும் சம்பந்தப்பட்ட சங்கங்களும் பின்பற்றி வங்கிக் கணக்குகள் மூலம் அனைத்து விதமான நிவாரணங்களையும் விநியோகிக்க வேண்டும். அவ்வாறு செலுத்தும்போது டிடீஸ் பிரச்சனையும் எழாது. இந்த பரிந்துரைகளை கூட்டுறவு சங்கங்களும் அரசும் பின்பற்றினால் எதிர்காலத்தில் எந்த பணப்பரிவர்த்தனையையும் கையாள வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். போலி பெயர்களில் நிவாரணங்கள் பெறப்படுவதும் தடுக்கப்படும். வருமான வரிச் சட்டத்தை திருத்துவதன் மூலம் கூட்டுறவு சங்கங்களின் பணமில்லா பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதற்கான சுற்றறிக்கைகளை வெளியிடுவது குறித்து வருமான வரித்துறை பரிசீலிக்க வேண்டும் என்று நீதிபதி தனது உத்தரவில் கூறியுள்ளார். இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.